ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் பொழுது, நான் நினச்சேன் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தமாக ஏதாவது ஒரு வார்த்தை தருவார்னு நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை தந்தது போல முதல்ல இருந்தது. ஆனால் பிற்பாடு கர்த்தர் அந்த எவ்வளோ தூரம் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வை உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிறது என்பதை அந்த உயிர்த்தெழுதுக்கு சம்பந்தமாய் கன்க்ளூஷனில் கொண்டு ஆண்டவர் முடித்தார். ஹல்லேலூயா. கன்க்ளூஷனில் அந்த இடையில் ஆண்டவர் முடித்தார். அப்போது வசனம் ஆவியானவர் தருகிறார். எப்படினாலும் அதை அவர் வெளிப்படுத்த நல்ல தேவனாக இருக்கிறார். ஏன்னா பைபிள் எழுதியது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். பிற்பாடு நான் அதை விளக்குகிறேன். உபாகமம் 33:16 வாசிங்க. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷத்துடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் என்ன செய்யணும், எடுக்கணும். சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒரு பைபிள் டைரி கொண்டு வரணும், பென் கொண்டு வரணும், நோட்ஸ் எடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதிக 6 மணிக்கு ஆராதனை வச்சா நல்லா இருக்குல்ல? எப்படி எல்லாம் வரலாமா? கஷ்டம் தானே. வர முடியும் சொல்கிறவங்க லேசாக கை தூக்கி காட்டுங்க. உள்ளூர் ஆட்கள் ஜாலியாக கை தூக்குறிய. வரலாமா 6 மணிக்கு? உங்களுக்கு தான் மெயின். இருட்டாக இருந்தது, வழி தெரியல. ஓ சரி 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 சரி. ஆமாம், அதனால் நம்ம யூஷுவல் டைமுக்கு 8 மணி ஆராதனையே நம்ம வைப்போம். சரியா? ஏன்னா அவங்க தூரத்துலேருந்து வர்றதுனால. அப்போ எல்லா வாரமும் நமக்கு இங்கே 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த டைம் கரெக்டாக வாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். மோசே தன்னுடைய கடைசி நாட்களில், அதாவது அவர் மரிக்க போகிற கடைசி நாட்களில், இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தையும் கூப்பிட்டு அந்த கோத்திரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். 40 ஆண்டு காலம் ஊழியம் செய்த ஒரு பெரிய பரிசுத்தவான். அவர் கடைசி நாட்களில் தன்னுடைய ஜனத்தை, கோத்திரங்களை அவர் ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை எடுத்துக்கொள்கிறார். இந்த ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரத்தையாக ஆசீர்வதிச்சிட்டே வர்றார். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் எதை நினைவு கூறுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் மோசையை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது எப்படி அழைத்தாரோ அதை நினைவு கூர்ந்து அதை மனசில் வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஊழிய அழைப்பு ஒவ்வொரு விதமாய் வரும். சில பேருக்கு சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். சில பேருக்கு பாடல் வழியாக ஆண்டவர் அழைப்பார், வசன வழியாக ஆண்டவர் அழைப்பார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழிய அழைப்பு உண்டு. ஆனால் மோசைக்கு வந்த ஊழிய அழைப்பு ரொம்ப ஒரு அதரிசனமான, அதாவது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். என்னன்னு சொன்னால், வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு முட்செடியில் அக்கினி எரியுது. இவர் அது என்னன்னு பக்கத்தில் போய் பார்க்க போகிறார். அங்கே ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் அதை நினைவு கூறுகிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து, முட்செடியிலே எழுந்தருளின அந்த தேவனுடைய தயவு உனக்கு உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அதே வார்த்தையை சொல்லி நான் சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். முட்செடியிலே எழும்பின கர்த்தருடைய தயை உங்கள் தலையின் மேலும் உங்கள் சந்ததியுடைய சிரசின் மேலும் வந்து இறங்கட்டும். என்ன இவ்வளவு ஆசீர்வாத வார்த்தை சொன்ன போகிறோம்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஒரு விசை கூட சொல்லுவேன், நல்ல கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்தணும். என்ன சொன்ன பிறகு கைத்தட்டுங்க. முட்செடியில் எழும்பின கர்த்தருடைய தயை உங்கள் மேலும் உங்கள் தலைமுறையில் மேலும் வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ யோசேப்பை அவர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. இந்த யோசேப்பு ஒரு அசாதாரண ஒரு மனுஷன். ஆண்டவருக்காக வாழணும்னு முடிவெடுத்ததில் தீர்மானமாக கடைசி வரை இருந்த ஒரு மனுஷன். இந்த உலகத்தில் அநேக பேர் வெறுக்க விரும்பாத, ஒதுக்க விரும்பாத உலகத்தை கர்த்தருக்காய் வெறுத்து ஒதுக்கி வாலிப நாட்களில் கர்த்தருக்காய் பிரதிஷ்டையாய் அர்ப்பணத்தோடு வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், ஒரு பரிசுத்தமானாய் வாழ்ந்த தேவ மனுஷன், ஒரு வெளிப்பாடோடு வாழ்ந்த தேவ மனுஷன், ஒரு பெரிய தரிசனத்தோடு வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ உள்ளதை குடித்தோம், உள்ளதை சாப்பிட்டோம், ஆமாம் டைம் வந்தோன்னு பெட்டிக்குள்ளே போனோம், பரலோகமே சொந்தமேன்னு நினைக்கிற ஒரு ஆள் இல்லை. ஹல்லேலூயா. வாழ்ந்த ஆண்டவருக்காக தரிசனத்தோடு வாழ்ந்தார். ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நோக்கத்தோடு வாழ்ந்தார். இந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காய் ஒழுங்கா வாழ்ந்து முடிக்கணும்ங்கிற ஒரு நல்ல பாரத்தோடு வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாரம் நமக்கு இந்த காலை வேளையில் வரட்டும். சும்மா ஏதோ சர்ச்சைக்கு வர அட்டெண்டன்ஸை போடுறோம், துக்க வெள்ளினா கஞ்சி குடிக்கணும், ஈஸ்டர்னா பிரியாணி சாப்பிடணுங்கிற அந்த நிலையை விட்டு வெளியே வாங்க. கர்த்தருக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்து முடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்கள் எடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவார். அப்போ யோசேப்பை அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால இந்த யோசேப்பு மேலே கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஊற்றினார். ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 49 அதிகாரத்திலையும் யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் மரண பெட்ல படுத்திருக்கும் பொழுது தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தலையில கை வைத்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் சொல்லட்டுமா, நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசி. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு மேல தலையில கை வைத்து நீ மோசேயை போல ஊழியக்காரன் ஆவானா, அவன் கண்டிப்பா ஆவான். ஹல்லேலூயா. நீ ஒரு சாமுவேலை போல கர்த்தருக்கு பிரியமா நீ வருவானா, அவன் கர்த்தர் பிரியமா வருவான். நீ நல்ல படித்து நல்ல நிலையில வருவ, ஒரு ஊழியக்காரனா மாறுவேன்னு நீ உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் அப்படி வரும். ஹல்லேலூயா. நீ 10 பைசாக்கு பெற மாட்டானா, அவன் 10 பைசாக்கு பெற மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல் தலைகளை கைகளை வைத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் மேல் நீங்க வைக்கிற இந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைகளுக்கும் ஒரு ஊழியக்காரர் அழகா சொன்னார். யாக்கோபுடைய 12 பிள்ளைகளுக்கும் அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் என்னெல்லாமோ தீர்க்கதரிசிகள் நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்க அப்பாவை போல ஒரு தீர்க்கதரிசி கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஆதியாகமம் 49 அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த பிள்ளைகள் மேல் யாக்கோபு சொன்ன வாக்குத்தத்தம் சந்ததிகள் தாண்டி பல 100 ஆண்டுகள் தாண்டி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்தை அவர் ஆசீர்வதித்தார். யூதா கோத்திரத்தில் ஒரு செங்கோல் எழும்பும் என்று சொன்னார். அதற்காகத்தான் நம்ம இயேசுவின் 2ஆம் வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தம், யூதா கோத்திரத்தில் பிறந்து வருகிற இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமியை ஆட்சி செய்வார்னு அன்னைக்கு யாக்கோபு பிள்ளையை தன்னுடைய யூதாவை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கும் போது எல்லாரையும் வரிசையை ஆசீர்வதிச்சுட்டே வர்றாரு. அப்படி ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு மேல கை வச்சு ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49 அதிகாரத்துக்கு உங்க வேத வசனத்தை பைபிளில் திருப்புங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். ஹல்லேலூயா. யோசேப்பு நீ கனிதரும் செடி. நீ எப்படிப்பட்ட செடி? நீ கனிதரும் செடி. நல்லா இருப்படா. நீ உன் வாழ்க்கையை அழிக்கும்படியாக, உன் வாழ்க்கையை நாசமாக்கும்படியாக சத்ரு என்னதான் மதில் வச்சாலும் நீ அந்த மதிலுக்கு மேல படறி போவாய். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயுவேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். உன் மனிதர்கள் நம்ம இன்னைக்கு காட்ட சாட்சி மாதிரி சொந்தக்காரங்க எத்தனை தடைகளை மதில உனக்கு முன்னாடி போட்டாலும் யோசேப்பு நீ அந்த மதிலுக்கு மேலே படறி போய் நீ கண்ணி கொடுப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 23-24 வாசிக்கும் பொழுது வில் வீரர் அவனை மனமடி வாக்கினாங்களாம், அவனை பகைத்தாங்களாம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் யாக்கோபுடைய வல்ல கரம்
கர்த்தர், அந்த கர்த்தருடைய வல்ல கரம், யாக்கோபுடைய தேவனுடைய வல்ல கரம் அந்த யோசேப்பு மேல் இருந்தது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு யோசேப்புக்கு 2 விதமான ஆசீர்வாதத்தை சொல்றார் பாருங்க. அதில் வாசிக்கும் பொழுது, அவன் இஸ்ரவேல் இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலில் கண்மலையும் ஆவான். அந்த வார்த்தையை சொல்லுங்க, மெய்ப்பனும் கண்மலையும். சொல்லுங்க, மெய்ப்பனும் கண்மலையும். அப்போ யோசேப்பு எப்படி மாறினாரா? 2 பிளெஸிங் அவன் மேலே வந்தது. யோசேப்பு மேலே என்ன பிளெஸிங் வந்தது? 2 விதமான பிளெஸிங் வந்தது. 2 விதமான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒன்று என்னன்னா, அவன் மேல் அவன் மெய்ப்பனும் மாறினான், கண்மலையும் ஆனான். யார் எப்படி மாறினார்? அவ்வளோ பெரிய எகிப்து தேசத்தை, அந்த கேமரா இது பண்ணிட்டான், அவ்வளவு பெரிய இஸ்ரவேல் தேசத்தை, எகிப்து தேசத்தை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாய், அட்ஜஸ்ட் பண்ணிக்க, மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாய் அவன் மாறினான். அதுபோல பெரிய ஆபத்திலிருந்து தன்னுடைய ஜனத்தையும் எகிப்து தேசத்தையும் உலகத்தையே காப்பாற்றுகிற ஒரு பெரிய கண்மலையாய் மாறினான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சம்பவம் தெரியும் தானே? அவன் தரிசனம் பார்த்து அந்த பார்வோனுடைய தரிசனத்தை நிறைவேற்று, அந்த சொப்பனத்தை நிறைவேற்ற அவன் அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். தானியத்தை 7 வருடம் சேர்த்து வைக்கிறான். உலகம் எங்கும் பஞ்சம் வருது. ஆனால் எகிப்தில் யோசேப்பு நிமித்தம் பஞ்சம் வராததுனால உலக நாடுகள் அவன் மூலமாய் போஷிக்கப்பட்டது. அப்போ அவன் மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாறினான். அடுத்த 2 இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோசேப்பு மேல் வந்தது. என்ன தெரியுமா? அவனுக்கு கர்த்தர் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தார். என்ன பாகத்தை கொடுத்தார் சொல்லுங்க? சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னால் நிறைய பேருக்கு அது புரியாது. சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னால் அப்பா சொத்துல ரெட்டிப்பா கிடைக்கும். அப்பா சொத்துல மட்டும் இல்லை, அப்பா மேல இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ரெட்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. அப்பா கிட்ட இருக்கிற பொருளாதாரம், அதாவது சொத்து, உலகத்தில் சம்பாதிச்சார்ல, அது ரெட்டிப்பா கிடைக்கும். அதுபோல அப்பா மேல இருக்கிற அந்த ஆவிக்குரிய பிளெஸிங், ஆசீர்வாதம், அதுவும் பிள்ளைக்கு என்ன செய்யும்? ரெட்டிப்பா வரும். இந்த சேஷ்ட புத்திர பாகம் பொதுவாகவே பழைய ஏற்பாட்டு நாட்களில் மூத்த பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான் வச்சுருக்காங்க. மூத்த பிள்ளைக்கு ரெட்டிப்பு சில இடத்துல வச்சுருக்கிறாங்க. அப்போ மூத்த பிள்ளைக்கு தான் கொடுப்பாரு. ஆனால் யாக்கோபு தன்னுடைய மூத்த பிள்ளையை தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ இவன் ரூபன் தான் அதுக்கு சொந்தக்காரன். அப்போ ரூபன் கை கட்டி நிற்க, அந்நிய பாஷை பேசிட்டு, நம்ம ஆட்கள் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு ஜெபத்தில் யாராவது ஆசீர்வதிக்க மட்டும் கை கால் ஆடுற மாதிரி அவன் ஆடிட்டு நிற்கிதான். அப்போ ஆண்டவர் யாக்கோபுடைய வாயிலிருந்து பேசுகிறார். ரூபனே, 3ஆம் வசனம், ஆதியாகமம் 49:3, நீ சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், என் முதற் பலன், ஆனாலும் நீ மேன்மை அடைய மாட்டாய். அல்லேலூயா. உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினாய், உன் அப்பாவுக்கே நீ துரோகம் பண்ண, அதனால நீ மேன்மை அடைய மாட்டாய். அல்லேலூயா. சரி, அப்போ அது எங்கே போனோம்? அடுத்த பிள்ளைக்கு வரணும், அப்படி தானே? முதல் பிள்ளை ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அப்போ அது 2வது பிள்ளைக்கு வரணும். 2வது பிள்ளைக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு புத்தி அப்படி. 3வது பிள்ளைக்கும் கொடுக்கல, 4வது பிள்ளைக்கும் கொடுக்கல, 5வது பிள்ளைக்கு 6, 7, 8, 9, யோசேப்பு 11வது பிள்ளை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்து சேஷ்ட புத்திர பாகத்தை யோசேப்பு மேலே வர வச்சார். அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதனுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஒருக்கா கூட அதை வாசிடலாமா? இல்லை பைபிள் எடுங்க. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நான் வாசிக்கிறேன். யூதா தன் சகோதரில் பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியிலே உண்டானது, ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. எல்லாம் கை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டாக சொல்லணும். முதல் யோசேப்பு கிடைச்ச ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன? வெரி குட், கை தட்டுங்க பாப்பா அந்த சிஸ்டருக்கு. மெய்ப்பனும் கண்மலையுமானா. 2வது அவனுக்கு கிடைச்ச ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன? சேஷ்ட புத்திர பாகம். அழகா சொல்லிட்டீங்க. 3வது கர்த்தர் அவனுக்கு கொடுக்குற ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இது என்னன்னு சொல்லிட்டு தான் நான் கடைசியில் உயிர்த்தெழுதல் குறித்து பேசுவேன். என்ன? அப்போ 3வது யோசேப்பு கிடைக்கிற ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், யோசேப்பு எல்லா 12 யாக்கோபுடைய 12 பிள்ளைகளையும் ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு தேசமாக மாற்ற போகிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு அவன் வெறும் கையா ஒரு ஆற்றை கடந்து போனான். ஆனா திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வர்றான். ஆனா வரும்பொழுது அவன் அவனுக்கு அன்னை இவனை வெட்டுவேன் நிற்கான். யார? தம்பியை கொல்லுவேன், அவனை என்னைக்கு பார்க்குறேனோ அன்னைக்கு அவனுக்கு அடக்காரதனை நடத்திடுவேன் அப்படின்னு அவன் ரொம்ப வைராக்கியமாக இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது யாக்கோபு ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணா, இரவுல தனித்து போய் கர்த்தரோடு போராடினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரோடு என்ன பண்ணினா? இரவு முழுவதும் போராடினான். என்ன சொல்லி ஜெபம் பண்ணார் தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு ஏதோ ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு ஆண்டவர் 2 குத்து கொடுத்த, இவர் 2 குத்து கொடுத்த, இப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் போராடுறதுனா. ஆமாவா இல்லையா? போராடி என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. ஆனால் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது அழகாக போட்டிருக்கு. அவன் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினார் என்று சொன்னால் நீங்கள் வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் தானே, அதை எடுங்க. அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆமோஸா, இது இன்றைக்கி படித்தது ஞாபகம் வந்தனால சொல்கிறேன். அதில் போடப்பட்டிருக்கு, எடுக்கிறவங்க வாசிங்க. அதில் போடப்பட்டிருக்கு, அவன் ஆண்டவரை பார்த்து கெஞ்சி பிராபித்தானா, கெஞ்சி ஜெபம் பண்ணானா, அழுது ஜெபம் பண்ணானா. எப்படி ஜெபம் பண்ணானா சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணாரு? நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரோடு அவன் போராடினான்னு வாசிக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது அவன் கெஞ்சி அழுதான ஆண்டவரை பார்த்து. அப்போ ஆண்டவரோட போராட யாக்கோபு எடுத்த பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? கண்ணீர். ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனிடத்துல போராடி தேவனையே மேற்கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் சொல்றா, விடிஞ்சிட்டு நான் போறேன், இல்லை நீர் என்ன ஆசீர்வதிச்சால் ஒழிய நானுமை போக விடேன்னு சொல்லி யாக்கோபு அன்னைக்கு தேவனை மேற்கொண்டான் என்று சொல்லி நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஏதோ கையில் கத்தியை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டான்னு. ஆனால் யாக்கோபு எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? கண்ணீர். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கும் அந்த தேசம் நிற்கிது. இன்னைக்கும் அந்த தேசத்துக்கு விரோதமாக எத்தனையோ யுத்தம் நடக்குது. இப்போமோ நம்ம இங்கே ஈஸ்டர் ஆராதிச்சுட்டு இருக்கும் பொழுது யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்குது. எல்லா வருஷமும் நான் நியூஸில் பார்த்தேன், எல்லா வருஷமும் இந்த இதில் அந்த இயேசு அந்த குட் ஃப்ரைடேக்கு இயேசு நடந்து போவார்ல அந்த பாதை, அது இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த பாதையில் நிற்க முடியாது. எல்லா பக்கத்துலேருந்து ஜனங்கள் அந்த பாதையில் நின்று இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் கூட்டமே இல்லை. காரணம் என்ன? யுத்தம் நடக்குதுனால. இந்த வருஷம் யுத்தம் நடக்குது. ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த தேசத்தை, இன்னும் அந்த தேசம் அழியலை. முழு மேப்பையும் வேர்ல்டு மேப்லையும் எடுத்திங்கன்னா ஒரு கட்டவரல் சைஸில் தான் அந்த தேசம் இருக்குது. முழு உலக நாடுகளுடைய அது சின்ன தேசம்தான். ஆனால் இன்னும் அது அழியலை. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அந்த தேசம் உருவானது ஒரு மனுஷனுடைய கண்ணீர்லங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, சத்தியம் என்னன்னா, தேவனிடத்தில் நீங்கள் கண்ணீர் சிந்தி, ஹல்லேலூயா, தேவனிடத்தில் அனுதினமும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் கெட்டவங்களா இருந்தால் உங்கள் குடும்பத்தை எந்த பொல்லாதாவியும் மேற்கொள்ள முடியாது, எந்த பில்லி சூனியமும் சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏதோ பிரச்சனை வருது, வருஷத்தில் ஒரு வாட்டி போய் அழுவோன்ற அந்த அழுகை இல்லை. ஏதோ மாசத்துல ஒரு நாள் போய் அழுகை இல்லை. குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஐயோ ஏசுப்பாவை அடிச்சுட்டாவளே என்று அழுகிற அந்த அழுகை இல்லை. தினமும் தேவனுடைய பாதத்தை நீங்கள் கண்ணீரால் நினைச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை அசைக்க முடியாது. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபமாவி இருக்கு? எவ்வளோ நேரம் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். இஸ்ரவேல் தேசம் யாக்கோபு என்ற ஒரு மனுஷனுடைய கண்ணீரால் உருவானது. அதனால தான் இன்னைக்கு இந்த தேசத்து பக்கத்தில் யாரும் போக முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், உனக்கு இருக்கிற 12 பிள்ளைகளையும் ஒரு தேசமாக நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. யாக்கோபு நீ பயப்படாத, உன் 12 பிள்ளைகளையும் சாதாரணமாக இல்லை, ஒரு பெரிய தேசமாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு ஆசீர்வதிச்சார். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு கோத்திரம்னா நீங்கள் புரிஞ்சு ஒரு கூட்டம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ரூபனுக்கு ஒரு கூட்டம், சிமியோனுக்கு ஒரு கூட்டம், அப்படி ஒவ்வொரு
கோத்திரம் கோத்திரமா ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்புக்கு எத்தனை கோத்திரம் கொடுத்தாங்க தெரியுமா? 2 கோத்திரம் கொடுத்தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் பேர் மனாசே, ஒருவன் பேர் எப்ராயிம். அப்போ இந்த ஆண்டவர் சொன்னார், யோசேப்பு ஒன்று நியாயப்படி பார்த்தா நான் ஒன்று யார எப்ராஹிமை ஒரு கோத்திரமாக மாற்றணும், இல்லை ஒரு மனாசை என்ன பண்ணோம், ஒரு கோத்திரமாக மாற்றணும். ஆனால் ஒன்றை மட்டும் நான் 2 கோத்திரமாக மாற்றுறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. யோசேப்பை எத்தனை கோத்திரமாக ஆண்டவர் மாற்றினார்? 2 கோத்திரம். கோத்திரம்னா என்னன்னா, உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். தேசம் இருக்குன்னு வைங்களேன், இஸ்ரவேல் தேசம். அதை பங்கிட்டு கொடுப்பாங்க. அது யோசுவா புக்கில் நீங்கள் படிக்கலாம். என்ன பண்ணுவாங்க? பங்கிட்டு கொடுப்பாங்க. நீ அங்கே போப்பா, நீ இங்கே போப்பா அப்படின்னு செய்வாங்க, பங்கிட்டு கொடுப்பாங்க. உதாரணமாக இஸ்ரவேல் தேசம்தான் இந்த திருவள்ளூர்னு நினச்சிக்கோங்களேன். முழு திருவள்ளூர் இஸ்ரவேல் தேசம்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ ரூபன் நீ மணவளபுரம் போ, உனக்கு அந்த இடம். சிமியோன் நீ காக்கலூர் போ, உனக்கு அந்த இடம். இப்படி ஒவ்வொரு இடத்த என்ன பண்ணுவாங்க? பிரித்து கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இப்படி கொடுக்கும் பொழுது யோசேப்புக்கு பிள்ளைகள் 2 பேருக்கும் 2 பகுதிகளை யோசுவா பிரித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்போ முதல் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்தது, அவன் கண்மலையும், வண்டி பிரேக் ஆயிட்டு, கண்மலையும் மெய்ப்பனும் ஆனான். கண்மலையும் மெய்ப்பனுமா. 2வது ஆசீர்வாதம் யோசேப்புக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகம் யோசேப்புக்கு கிடைச்சது. 3வது யோசேப்புக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், அவன் 2 கோத்திரமாய் பெரிய கோத்திரமாய் மாறினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இது எல்லாம் எப்படி நடந்தது? யோசேப்புக்கு எப்படி இவ்வளவு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது? நம்ம வாசித்த அதே உபாகமம் 33:16 பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய தயவு அவன் மேல் இருந்ததுனால. ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன அவன் மேல் இருந்தது? யோசேப்பு மேல் என்ன இருந்தது? தயவு. ஒருக்க கூட அதை வாசிங்களேன். உபாகமம் 33:16 அந்த 2வது பகுதியை வாசிங்க. 2வது பகுதி, முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை. அந்த வார்த்தையை சொல்லுங்க, தயவு. சத்தமா சொல்லுங்க, தயவு. உங்க தலைமையில் கை வச்சு சொல்லுங்க, தேவ தயவு எனக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. முட்செடியில எழும்பின தேவனுடைய தயவு யோசேப்பின் மேலும், யோசேப்புடைய சிரசின் மேலும், விசேஷித்தனுடைய சிரசின் மேலும் வருவதாக என்று சொல்லி அவனை 2 கோத்திரமா மாற்றினார். அதுதான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதையும் வாசிங்க. அவன் அலங்காரம் போலவும் கொம்புகள் இருக்கும். ஹல்லேலூயா. அவைகள் எப்ராஹிமின் 10,000ங்களும் மனாசையின் 1000. 2 கோத்திரமா ஆண்டவர் அவனை பிளஸ் பண்றதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒருக்க கூட நம்ம சொல்ல போறோம், யோசேப்பு கிடைச்ச முதல் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன? அவன் மெய்ப்பனும் கண்மலையுமான. எல்லாரும் சொல்லாம, அவன் மெய்ப்பனும் கண்மலையுமான. 2வது கிடைச்ச ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம். அப்பாவுடைய பொருளாதார ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரெட்டிப்பாவன் மேல வந்துச்சு. 3வது அவனுக்கு கிடைச்ச ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அவன் பிள்ளைகள் அடுத்த சந்ததி 2 பெரிய கோத்திரமாய் மாறிச்சு. ஹல்லேலூயா. காரணம், அந்த யோசேப்பு மேல ஒரு பெரிய தேவ தயவு இருந்துச்சான். இந்த 11 பேருக்கு கிடைக்காத, இல்லைன்னா அந்த மற்ற அண்ணமாருக்கு கிடைக்காத, 10 அண்ணமாருக்கும் கிடைக்காத ஒரு தயவு இந்த யோசேப்பு மேல் வர நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்பு அந்த வாலிப நாட்கள்ல அவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சு வச்சிருந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ஆண்டவர் விட்டுறாதீங்க, பாடுகள் வரும்பொழுது ஆண்டவர் விட்டுறாதீங்க. உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. அன்னைக்கு யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து எவ்வளோ அழுதார் நமக்கு தெரியாது, எவ்வளவு கண்ணீர் வடிச்சாருன்னு தெரியாது, எவ்வளவு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே என்று எவ்வளவு வேதனைப்பட்டாரு தெரியாது. செய்யாத குற்றத்துக்காக அடிக்கப்பட்டார், செய்யாத குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டார்.
ஆனாலும் கர்த்தர் யோசேப்பு மேலே அந்த ஜெபத்தை எல்லாம் மனதில் வைத்து இந்த மகனை எப்படியாகிலும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி 3 பெரிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். காரணம் கர்த்தருடைய தயவு அவன் மேல் இருந்ததா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய தயவு உங்கள் மேலே வந்துட்டுன்னு வைங்களேன், நீங்கள் அசாதாரணமானவங்களை மாறுவீங்க. அப்போ இதை மோசே எப்படி நினைவு கூர்றாருன்னா, முட்செடியை நினைவு கூர்றார். எதை நினைவு கூர்றார் சொல்லுங்க? முட்செடி. நல்லா சொல்லுங்க, என்ன செடி? முட்செடி. யாருக்காவது முட்செடி பிடிக்குமா சொல்லுங்க? உங்களுக்கு ஒவ்வொருவட்டையும் இப்போ நான் என்ன செடி பிடிக்கும்னா, ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு ரோஸ் செடி பிடிக்கும், சிலர் சொல்லுவாங்க எனக்கு அந்த வேற ஒவ்வொரு பூச்செடி சொல்லுவாங்க. அப்படி தானே? என்ன செடி உங்களுக்கு பிடிக்கும்? உனக்கு என்ன செடி பிடிக்கும்? செடியே பிடிக்காதா? சொல்லுங்க, ஒவ்வொரு செடி ஏதாவது செடி சொல்லுங்க, பிடிச்ச செடி சொல்லுங்க. செடியே பார்க்காத ஆள் மாதிரி உட்காந்துருக்கிறிய. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செடி பிடிக்கும். சிலர் ரோஸ் செடிம்பாங்க, சிலர் அந்த பொட்டானிக் செடி, ஒவ்வொரு செடியாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து இறங்கின செடி ஒரு அழகான ரோஸ் செடியில் வரல. அந்த வனாந்திரம்னு சொன்னால் நீங்கள் மணல் நினைக்கக்கூடாது, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அங்கே பெரிய பெரிய மரங்கள் இருந்திருக்கலாம், பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்கள் இருந்திருக்கலாம், அழகான மரங்கள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு யாருக்கும் பிடிக்காத, யாரும் விரும்பாத, ஏன் தொட்டு கூட பார்க்க விரும்பாத ஒரு முட்செடி மேல ஆண்டவர் இறங்கினார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்கள் உங்களை பிடிக்காம இருக்கலாம், மனிதர்கள் உங்களை ஒதுக்கலாம், ஏன் உங்க பக்கத்தில் வருவது கூட அவர்கள் யோசிக்கலாம். ஆனா கர்த்தருக்கு அப்படிப்பட்டவங்க தான் வேணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் உங்களை தீட்டு, நீ அசுத்தம், உனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு அப்படிப்பட்ட முட்செடிகள் போல மனுஷன் யாரை நினைக்கிறானோ அவன் மேல இறங்கி தான் அந்த முட்செடியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மோசே அந்த அழைப்பை பெற்றுட்டு வெந்துட்டார். ஆண்டவர் அவரை அழைச்சார், உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? கோலை தூக்கி கீழே போடணும், அது பாம்பாச்சு, பாம்பை பிடிக்கிறாரு, அது திரும்ப வாழை பிடிக்கிறார், திரும்ப அது பெரிய கோலா மாறுது, எவ்வளவோ அற்புதம் எல்லாம் முடிச்சிரு. ஆனால் எகிப்தில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, ஆண்டவரே என்ன நீர் அழைச்சீர், என்ன நீர் ஒரு இதுவரைக்கும் எந்த மனுஷன் அப்படின்னு அழைச்சதில்லை, ஆனால் நீர் என்ன அழைச்சீர். ஆனால் நீர் அழைப்பதற்கு அழகான ஒரு மாமரத்தை தெரிந்திருக்கலாம், ஒரு அழகான ஒரு ஆலமரத்தை தெரிந்திருக்கலாம், எவ்வளோ அழகான பூச்செடிகள் எல்லாம் அந்த வனாந்திரத்தில் இருந்து தெரிந்திருக்கலாம். நீர் ஏன்பா ஒரு முட்செடியை நீர் தெரிந்தெடுத்தீர். அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாது, அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை வச்சு வேணா எரிச்சி வேணா சமையல் பண்ணலாம், வேற ஒரு பிரயோஜனம் அதை குறித்து கிடையாது. ஒரு பறவை வந்து அதில் கூடு கட்ட முடியாது, எந்த மிருகமும் அது நிழலில் உட்கார முடியாது. ஒரு ஊறுகிற சர்ப்பம் கூட, ஒரு ஊறுகிற பள்ளி பாச்சா பூராங்க கூட அது கூட போய் ஒரு நிழலுக்கு ஒதுங்காது. யாருக்கும் பிடிக்காது, பள்ளிக்கும் பிடிக்காது, பாச்சாக்கும் பிடிக்காது, மனுஷனுக்கும் பிடிக்காது. ஆனால் அது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அதுதாங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அவரு நம்ம மேல் வச்ச அன்பை நம்ம யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ திறமையானவங்க இருக்கிறாங்க, என்னை விட எத்தனையோ ஞானவான்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நல்ல பாடுறவங்க, படித்தவங்க, எவ்வளோ பட்டம் படித்தவங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் முட்செடி மாதிரி இருக்கிற நம்ம மேலே வந்து இறங்கி, இன்னைக்கு நீ தான் எனக்கு பிள்ளை, நீ தான் என் ஆலயம்னு சொல்லி நமக்குள்ள சதா காலம் வாசமாக இருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பல நாட்கள் யோசிச்சு பார்க்கிறார், முட்செடிக்கு மேலே ஆண்டவருக்கு தயவை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. யாருக்கும் பிடிக்காது, ஒரு மிருகம் கூட அதில் அந்த இலையை சாப்பிட்றதுக்கு வாய் வைக்காது. அந்த முட்செடிக்கு மேலே ஆண்டவர் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. மோசே அதுக்கு எப்படி பேர் கொடுக்கிறார்னா, அது தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. அது என்னதான்? தேவனுடைய தயவு. எதை யாருக்கும் பிடிக்காத ஒரு முட்செடியின் மேலே கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கிச்சான். இறங்கின போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த அக்கினி எரிய எரிய எரிய, பொதுவாகவே அக்கினி எரிந்தால் ஒரு மரம் அப்படியே எரிந்து கரிகட்டையாய் போயிடும். ஆனால் வனாந்திரத்தில் இதே மாதிரி நிறைய நடக்கும். டக்குன்னு ஒரு இடத்துல தீ பிடிக்கும். நீங்கள் காட்டிலையும் அப்படிதான், திடீர் என்ன செய்யும்? தீ பிடிக்கும். அப்போ மோசே ஆரம்பத்தில் என்ன நினச்சிருக்கலாம்னா, இது ஏதோ ஒரு தீ பிடிச்சி ஏதோ எரியுதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நேராக நேராக அது பக்கம் அந்த அக்கினியை பார்க்குறாரு. அந்த அக்கினி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உற்று பார்க்குறார், அந்த இலையெல்லாம் பச்சை பச்சைன்னு தான் இருக்குது. 1.5 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் இலை எப்படி தான் இருக்குது? பச்சை. இது பார்த்தோன்னே இவருக்கு அதிசயம் தாங்கலை.
இது என்னன்னா அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் முதல்ல அதை பார்க்கறது தான் போனார். அல்லேலூயா. அதை கத்தரணும், அதை ஆண்டவர்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. இது ஏதோ ஒரு அதிசயம்னு பக்கத்தில் போகும்பொழுது ஆண்டவர் அவரை அந்த இடத்துல அழைக்கிறதை பார்க்குறோம். அப்போ தேவனுடைய தயவு அந்த முட்செடியின் மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல இந்த தேவ தயவு என்று சொன்னால் என்ன தெரியுமா? தயவுக்கும் கிருபைக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு என்று சொன்னால் ஒரு மனுஷன் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கம் இல்லைன்னா திட்டம் தான் தயவு. அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு புரியுதா? கிருபைக்கும் தயவுக்கும் உள்ள சின்ன வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். நிறைய பேர் தயவுன்னு சொன்னால் நம்ம என்னன்னாலும் செய்யலாம், ஆண்டவர் தயவாக இருப்பார். அது அல்ல தயவு. தயவு என்று சொன்னால் தேவன் ஒரு மனிதன் மேல் ஒரு காரியத்தின் மேல் வைக்கிற அந்த மனுஷனுக்கே ஆச்சரியமா இருக்கிற ஒரு பெரிய திட்டம் தான் தயவு. அந்த தயவை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே இதுவா என் வாழ்க்கையில வைத்த திட்டம், ஹல்லேலூயா, இதுவா என் வாழ்க்கையில வைத்த நோக்கம் என்று சொல்லி நமக்கே அது ஆச்சரியமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் ஒரு நாள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரிடத்துல டைரி எடுத்து, உனக்கு நான் செய்ய போகிற சில காரியங்களை நீ எழுதுன்னு சொன்னார். இவர் அதை எழுதி 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 திரும்ப அதை வாசி பார்க்குறாரு. ஆண்டவரே இது எல்லாமா நீ என் வாழ்க்கையில் செய்ய போகிறீர் அப்படி சொல்லிட்டு அவராலே நம்ப முடியல. அவர் நினச்சிட்டார் நம்ம தெரியாமல் எழுதிட்டோம் போலன்னு டைரியை மூடி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராம். கொஞ்சம் நேரம் கழித்து ஆவியானவர் சொன்னாராம். அவருக்கு எந்த தேவ பிரசனமும் உணர முடியல. அதுக்கப்புறம் ஜபிச்சு பார்க்குறாரு, ஒரு தேவ பிரசனம் உணர முடியல. ஏன் அப்பா என்னை விட்டு போயிட்டீரான்னு கேட்கும்போது ஆவியானவர் சொன்னாராம், நான் உனக்கு வெளிப்படுத்தினால அந்த டைரியில் இருக்கிற அந்த திட்டங்களை வச்சு ஜெபம் பண்ணுனாராம். அல்லேலூயா. அப்போ திட்டம், தேவனுடைய நோக்கம், அந்த தயவின் திட்டம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த திட்டத்தை நிறைவேற்ற தான் கிருபை தருகிறார். உங்களுக்கு புரியுதா? தயவுக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் புரியுதா? அல்லேலூயா. அப்போ சாதாரண ஒரு முட்செடி, அது யாருக்கும் பயன்படாத முட்செடி, அந்த முட்செடியின் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கினதுனால, கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினதுனால அந்த சாதாரண முட்செடி ஒரு மிகப்பெரிய தலைவனை அந்த முட்செடி உருவாக்கினது. அதுதான் அந்த முட்செடி மேல கர்த்தர் வைத்த தயவு. அதுபோல யோசேப்புக்கு எப்படி இவ்வளவு பெரிய இந்த 3 இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது? காரணம் யோசேப்பின் மேல் கர்த்தர் வைத்த பெரிய தயவு, பெரிய திட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல நசரேயனாகிய இயேசுவின் மேல் பிதாவாகிய தேவன் வைத்த பெரிய தயவு இல்லைன்னா ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? இயேசு மரிக்கணும், அவர் பாடுபடணும், மரிக்கணும், உயிரோடு எழும்பணும். இந்த 3 பெரிய திட்டம் இயேசுவின் மேல் இருந்தது. இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது இயேசுவின் மேல் ஒரு பெரிய திட்டம் இருந்தது. என்ன தெரியுமா? அவர் பாடுபடணும், மரிக்கணும், உயிரோடு கூட எழும்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பல முறை அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு நினைத்திருந்தால் அன்னைக்கு அவர் அதை செய்யாம அவர் போயிருக்கலாம். ஆனால் இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற விரும்பி அவர் பல முறை சீசர்களிடத்திலே சொல்றார், எப்பா என்னை அடிப்பாங்க, என்னை கொல்லுவாங்க, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். நீங்கள் முழு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நேரடியாகவே தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், சில நேரம் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் மறுபடியும் கட்டுறேன். யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல நான் இருப்பேன், மீண்டுமா எழும்பி வெளியே வருவேன். அல்லேலூயா. ஆமா, வனாந்தரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷனுக்கு மரணம் உயர்த்தப்பட வேண்டும். இப்படி பல நேரத்தில் தன் மேல் தேவன் வைத்த திட்டத்தை இயேசு வெளிப்படுத்திட்டே இருந்தார். ஹல்லேலூயா. 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 அப்போ முட்செடியில் தோன்றினது அது வெறும் அக்கினி அல்ல, அது கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முட்செடியில் இறங்கின அந்த தயை இருக்கு தெரியுமா? அது என்ன தெரியுமா? அது கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்கிறதுனா, ஒரு மனுஷன் மேல் தேவன் வைத்த பூரண திட்டத்தை நிறைவேற்ற அவன் மேல் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அக்கினியாய் இறங்கி வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஏன் நான் அந்த அக்கினியை உயிர்த்தெழுந்த வல்லமை என்று சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த அக்கினி இறங்கும் போது அந்த முட்செடி என்ன செஞ்சது? எரியலை. எரிஞ்சுதா? எரிஞ்சு அழிஞ்சு போச்சா? அழியலை. மாறாக அந்த அக்கினி ஒரு பாதுகாப்பாக தான் அமைந்தது. அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த சாதாரண முட்செடி அசாதாரணமான ஒரு மனுஷனை உருவாக்கினது. அதனால தான் அந்த முட்செடி இயேசுவின் மேல், அந்த முட்செடியின் மேல் இறங்கின அதே அக்கினி இயேசுவின் மேல் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தது. அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சரீரத்தை காப்பாற்றி மீண்டும் அவர் உயிரோடு கூட எழும்பினார். 11 அசாதாரணமானவர்களை உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வனாந்தரத்தில் அந்த முட்செடி ஒரு மோசே என்கிற அசாதாரணமான ஒரு தலைவனை உருவாக்கினது. ஆனால் இயேசு உயிரோடு எழும்பி 11 அசாதாரணமான ஊழியர்களை அவர் எழுப்பி விட்டார். அதனால தான் நான் சொல்கிறேன், உயிர்த்தெழுந்த வல்லமை ஒருவன் மேல் வரும் பொழுது அவன் மேல் கர்த்தர் வைத்த அந்த தயவின் திட்டம் அவனால் நிறைவேற்ற முடியும். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், ஆண்டவரே இந்த திட்டம் எப்படி நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் சொல்கிறீரே, நான் எப்படி இதை நிறைவேற்றுவேன்? ஒரே ஒரு காரியம் சொல்லட்டா, இன்றைக்கு காலையில் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேல் வருமானால் தேவன் உங்கள் மேல் வைத்த அந்த தயவின் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையிலே யோசேப்பின் மேல் இறங்கின அந்த முட்செடியிலே கர்த்தருடைய தயவு இந்த காலை வேளையிலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மேல் இறங்குமானால் கர்த்தருடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை முதல்ல என்ன செய்து தெரியுமா? கர்த்தர் நம்மேல் வைத்த அந்த திட்டத்தை பாதுகாக்குது. இயேசுவின் மேல் வைத்த திட்டம் என்ன? அவர் பாடுபடணும், மரிக்கணும், உயிரோடு எழும்பணும். ஆனால் அந்த சரீரத்தை என்ன பண்ண நினைச்சாங்க தெரியுமா? ரோம போர் செய்வர்கள் துன்மார்க்கரோடு அவரை அடக்கம் பண்ண முயற்சி பண்ணாங்க. துன்மார்க்கரோடு அடக்கம் பண்ணனா, இன்னும் ஆழமாக சொல்லட்டா, சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை முறைப்படி அடக்கம் பண்ண மாட்டாங்க. முறைப்படி என்ன பண்ண மாட்டாங்க? அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவன் ஒரு குற்றவாளி. அவனை தூக்கி பிரேத குழிகள் இருக்கிற இடத்துல கூட போட்டுருவாங்க சரீரத்தை. கழுகுகளும் மிருகங்களும் வந்து அந்த சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி சாப்பிடும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்கிறது, துன்மார்க்கரோடு அவருக்கு கல்லறையை அவர்கள் நியமித்தார்களாம். ஆனால் அவர் மரிக்கும் பொழுது நீதிமானோடு ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அந்த வசனம் எங்கே இருக்கு? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. துன்மார்க்கர் மரிப்பது போல அந்த சரீரத்தை அழுகி போக வைக்க வேண்டும், அந்த சரீரத்தை கெடுத்து போடணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த போர் செய்வர்கள் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இயேசு மரிக்கிற தருவாயில் ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான். அவங்க பேர் என்ன? யோசேப். அவன் பேர் என்னங்க? அரிமத்தி ஊரானாகிய யோசேப். அவன் பெரிய ஐஸ்வர்யவான். அவன் பிலாத்துட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான், இயேசுக சரீரத்தை இறக்கி தரணும், நான் முறைப்படி அடக்கம் பண்ணுவேன். பிலாத்து, அது எப்படி நாங்கள் பண்ண? அதெல்லாம் கிடையாது, எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, நான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி இயேசுவின் சரீரத்தை வாங்கி முறைப்படி ஒரு பெரிய ராஜாவை, ஒரு பெரிய தேசத்தின் தலைவரை எவ்வளவு கனமாக மரியாதையாக அடக்கம் செய்வார்களோ அதே போல இயேசுவை அடக்கம் செய்தார்கள். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு தெரியுமா? ஏதோ பணம் இருந்தது அது நடக்கலை. இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ்ந்தார். இன்னொரு இடத்துல சொல்றார், அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன்னு யோவான் 11:25 சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுதெல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவர் வாழ்ந்தபடியினால அவர் மேல் இருந்த அந்த திட்டம் நிறைவேறினது. அவர் மேல் வைத்த பிதாவினுடைய பெரிய தயவின் திட்டம் நிறைவேறினது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா குட் ஃப்ரைடே வந்த உடனே கஞ்சி குடிங்க. ஹல்லேலூயா. ஈஸ்டர் வந்த உடனே காலையில் போய் கை கட்டி நின்றோம். எங்க? மட்டன் சாப்பிட முன்னாடி, அண்ணே லிவர் போடுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படியே அதை இது பண்ணி என்ன பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வேற என்ன, அந்த ஆடு வந்து ஏன்டா ஒரு ஆடு பிறவி எடுத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஆட்டை ஒரு வழி பண்ணி சர்ச்சுக்கு அவசரமாக வந்து சர்ச்சில் இருக்கிற நேரமெல்லாம் அந்த ஆடையே நினச்சிட்டு
எப்போ வீட்டுக்கு போவோம், இவர் சீக்கிரம் பிரசங்கத்தை முடிக்கணும், ஆட்டை விழுங்கணுங்கிற ஆசையோடு இப்படி தான் ஈஸ்டர் எல்லா வருஷமும் போகுது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஈஸ்டர் அப்படி இல்லை. இந்த ஈஸ்டர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் சுமந்துட்டு வீட்டுக்கு போக போகிறீங்க. அல்லேலூயா. ரோமர் 8:11 பவுல் சொல்கிறார், எப்பா ஈஸ்டர் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் ரெண்டாவதுப்பா, முதல்ல அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் சுமக்கணும். வாசிங்க ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அந்த முதல் பகுதி மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யார்கிட்டெல்லாம் பைபிள் இருக்கு எடுங்க. ரோமர் 8:11 எடுங்க. புதிய ஏற்பாடு 215 பக்கம் எடுங்க. பைபிளில் பிடிச்ச நிறைய வசனத்தில் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வசனம். ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம். அழகான ஒரு வசனம். வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை திரும்ப சொல்லுங்க, வாசிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இப்போ எங்க இருக்குதான்? ஏன் நம்ப முடியுதா? அல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு உலகம் எல்லாம் கொண்டாடுறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கு. ஏ அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம் இது. அல்லேலூயா. இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அன்னைக்கு பூமி தாங்கலை. அம்மாவா இல்லையா? இயேசு உயிரோடு எழும்பி அவர் பரமேறி போனார். திரும்ப அந்த கல்லறை பக்கத்தில் வரும்பொழுது ஆமேன், ஒரு நம்ம நீங்கள் வாசம் தேவ தூதர்கள் வந்து கல்லை புரட்டுறாங்க. ரோமஸ் போர் சேவரெல்லாம் கல் சிலை போல் மாறிட்டான். கல் சிலை போல் என்ன செஞ்சான்? மாறிட்டான். அவனுக்கு அதை தாங்க முடியல. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள அது வாசமாக இருந்தாள்னு சொல்கிறார். நம்ம எப்படி சொல்லுவோம்? அது வாசமாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் வாசமாக இருக்கணும். இன்னொரு வார்த்தையில் சொன்னால், அந்த உயிர்த்தெழுந்த அக்கினி நமக்குள் வாசமாக இருக்கணும். அதை நான் பேசுகிறேன். என்னது? முட்செடியில் எழும்பினவருடைய அந்த அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த முட்செடி அவியாமல் அந்த முட்செடி காக்கப்பட்டதோ, அதுபோல இயேசுடைய சரீரம் கெட்டு போகாமல் உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சரீரத்தை காத்து சரியா 3வது நாளிலே மரணத்தை, பாதாளத்தை, எல்லா சத்துருடைய கிரியையும் கர்த்தர் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்கிறது. கர்த்தர் ஆமேன். யோவான் 6:63 வாசிக்கும் பொழுது ஆவியை உயிர்ப்பிக்கிறது பைபிள் சொல்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை உயிர்ப்பிக்கிறாராம். அப்போ நல்ல கவனிங்க. ஈஸ்டர் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க? குட் ஃப்ரைடேக்கு என்ன பண்ணுவாங்களாம்? அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒருத்தன் ரோட்டில் கடந்து குடிச்சு அழுதுட்டு கிடந்தானோ. குடிச்சு என்ன பண்ணானா? ஐயோ ஐயோ, ஏய் ஏன்டா அழுதுட்டு இருக்க? ஏசுவா கொண்டு விட்டாவளே, ஏசு என் செல்லத்தை கொண்டு விட்டாவளேன்னு அழுதானா. ஹல்லேலூயா. சரி, அவரு சரி போட்டுப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்னு இவனுக்கு என்ன சுவிசேஷம் சொல்ல, அவன் அரை மயக்கத்தில் இருக்கான். சரி போட்டுப்பான்னு விட்டுட்டாரு. ஈஸ்டருக்கு போறார், அதே ரோட்டில் அதே மாதிரி அழுதுட்டு இருக்கான், அதே மாதிரி குடிச்சிட்டு கிடக்கான். ஆஹாஹான்னு. ஏன்டா அழுதுட்டு இருக்க? ஏசு உயிர்த்துட்டாரேன்னு. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவான். அதுக்கல்ல இயேசு உயிரோடு எழும்பினது. நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒன்று இயேசு உயிரோடு எழும்பலை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி உங்களில் வாசமாக இருந்தால்தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு ஒரு காரணம், ஒரு அர்த்தம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஈஸ்டரில் நீங்கள் யோசிக்கணும். இந்த ஈஸ்டர்னு சொல்லவே கூடாது. ஆக்சுவலாக அது உயிர்த்தெழுந்த பண்டிகை, உயிர்த்தெழுந்த நாள். ஹல்லேலூயா. நீங்களும் வாழ்த்து அனுப்பும்போது ஈஸ்டர்னுலாம் போட்டு அனுப்பாதீங்க. என்ன அனுப்புங்க?
இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி அனுப்புங்க. அது 4 பேர் வாசிக்கட்டு. அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேருக்கு ஈஸ்டர்னால அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி நமக்கு ஈஸ்டர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்டர் ஒரு முட்டையும் ஒரு முயலையும் வச்சு அனுப்புவாங்க. முட்டைக்கும் முயலுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதை வாழ்த்து அனுப்பும் பொழுது நமக்கு இதெல்லாம் நல்ல வாய்ப்புகள். உங்கள் சொந்தக்காரங்க அனுப்பும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படி அனுப்பணும். அல்லேலூயா. இல்லை கிறிஸ்துவின் உயிர்ப்பின் நாள் வாழ்த்துக்கள். அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க, அது அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும். இயேசு என்கிற மரிக்கல அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு நம்ம இப்படி நம்ம காண்பிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் ஈஸ்டர்லாம் அனுப்பாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும்னா அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் சுமக்கிறவளாய் மாறணும். அல்லேலூயா. இப்போ 3 காரியங்கள் மட்டும் சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்போ நமக்குள்ள வாசமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு அபிஷேகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க? அதை இழந்துருவாங்க. இப்போ கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லைன்னா அந்த அக்கினி, அது சாதாரண அபிஷேகம் இல்லை, அது ஒரு அக்கினி. அந்த அக்கினி நம்ம மேல் வந்த பிறகு அதை எப்படி நம்ம காப்பாற்றணும், இல்லை அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதை ஒரு 3 காரியம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதல்ல வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3:18 வாசிங்க. தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் எதனால் உயிர்ப்பிக்கப்பட்டார்? மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் என்ன பண்ணப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். அதில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், ஒரு அர்ப்பணம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். ஆமாவா இல்லையா? ஒரு மனுஷகுமாரன் நான் எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் கை அசைச்சா அது நடக்கு இது நடக்கு, அப்படி இல்லை. நம்மை போல பாடுபட்டு, நம்மை போல ஒடுக்கப்பட்டு, நம்மை போல சோதிக்கப்பட்டு, அவர் எல்லா மனிதனை போலவும் பாடுகளை கஷ்டங்களை பட்டு அவர் ஒரு நீதியாக அந்த வாலிப நாட்கள் 33 வயசு அவர் சாகும் பொழுது அந்த நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால பைபிள் சொல்கிறது, இயேசுவின் மேல் அவர் ஒரு அர்ப்பணம் உள்ள ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால இயேசுவின் மேல் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தது. இந்த கால வேளையிலும் உங்கள் மேல் உயிர்த்தெழுந்த வல்லமை வாசமாக இருக்கணும், இல்லை உங்கள் மேல் உயிர்த்தெழுந்த வல்லமை தங்கி இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில பிரதிஷ்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. என்ன ரொம்ப முக்கியம்? பிரதிஷ்டை முக்கியம். பொதுவாகவே இந்த பைபிளில் சில சட்டங்கள் நமக்கு இருக்கு. என்ன சட்டம் இருக்கு? அதை கை கொள்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்கணும். இந்த சட்டத்தை சொன்னோன்னா நமக்கு மண்டை சொரியும். அல்லேலூயா. இதெல்லாம் பொதுவான சட்டங்கள். தாய் தகப்பனை கனப்படுத்தணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அல்லேலூயா, ஞானஸ்நானம் நடக்கணும், அபிஷேகம் பெறணும், ஆலயத்தில் அங்கமாக இருக்கணும். இதெல்லாம் பொதுவான சட்டங்கள். இதெல்லாம் நம்ம கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். ஆனால் இது அல்ல, இது போக தனிப்பட்ட பிரதிஷ்டை அப்படின்னு நமக்கு இருக்கணும். தனிப்பட்ட பிரதிஷ்டை இது ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் மாறுபடும். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணாமலே ஊழியம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஊழியம் பண்ணுவாங்க. திருமணம் செய்யாமல் இருப்பாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆண்டவர் அவங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சிலர் நினைக்கிறாங்க அது இல்லை பிரதிஷ்டை, பாச திருமணம் பண்ணி ஊழியம் பண்ணுறது தான் பெரிய பிரதிஷ்டை அப்படின்னு சில பேருக்கு. அல்லேலூயா. ஆனால் அது ஒரு வகையில் உண்மைதான். திருமணம் பண்ணி அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்குறதுக்கு நம்ம போடுற பிரதிஷ்டை இருக்கு. அல்லேலூயா. அப்போ தான் ஜெபம் பண்ணாலும் ஜெப ரூமை அடைப்பேன், கதவை தட்டுவா, லாலா தட்டுவா,
அல்லேலூயா. அப்போது சிலன்னு யோசிப்பாங்க, என்ன கல்யாணம் பண்ணாமல் பிரதிஷ்டைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அது அவங்களுக்கு கூட ஃப்ரீயாக ஜோம் பண்ணலாம் போல். நமக்கு இந்த பிள்ளைகளை வச்சுட்டு அதுக்கு காலையில் எழும்பி சரி இன்னைக்கு ஃபுல்லாக ஜெபத்தில் இருக்கிறோன்னு நினச்சா இருக்க விடாதுங்க. தட்டி தட்டி கதவை தட்டியே வார இரு அல்லேலூயா. சில நேரம் யோசிப்பேன், இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஜெபத்தில் இருக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னா விட மாட்டாங்க. எழும்பி வந்தோன்னா லாலான்னு கதவை தட்டுவா. அப்போ இதை பாருங்க, ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டை ரொம்ப முக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நான் ஜெபிப்பேன்னு பிரதிஷ்டை இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிப்பேன், என்னதான் வானம் இடிஞ்சு பூமி விழுந்தாலும் அவங்க அந்த அதிகாரத்தை வாசிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உடையில பிரதிஷ்டையாக இருப்பாங்க, இந்த உடையை தான் நான் எப்பவுமே போடுவேன் அல்லேலூயா. தலைமுடியில் பிரதிஷ்டை வைத்திருப்பாங்க. சில ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா முடி தாடியெல்லாம் வளர்த்து அதை வெட்ட மாட்டேன், ஒரு நசரை விரத மாதிரி ஒரு பிரதிஷ்டை இருப்பாங்க. சில ஊழியர்கள் காவி உடை உடுத்து அதை ஒரு பிரதிஷ்டையாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரதிஷ்டை இருக்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அது சில நேரங்களில் ஆவியானவர் அந்த பிரதிஷ்டையை அவங்களுக்கு கொடுப்பார், நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. ஆமென் அல்லேலூயா. நீ இப்படி இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும் என்று ஆண்டவர் சில பிரதிஷ்டைகளை கொடுப்பார். சிலர் வாரத்தில் ஒரு 2 நாள் நான் கண்டிப்பாக உபவாசம் பண்ணுவேன், அது அவர்களுக்கு ஆவியானவர் கொடுத்த பிரதிஷ்டை. வருஷத்தில் 2 முறையாகிலும் 21 நாள் ஃபாஸ்டிங், இல்லை வருஷத்தில் 1 முறையாகிலும் 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன் என்ற ஒரு பிரதிஷ்டை. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, கிறிஸ்தவ ஜீவியத்தில் தயவு செய்து உங்களுக்கென்று ஏதாவது ஒரு பிரதிஷ்டை வைத்துக் கொள்ளுங்க அல்லேலூயா. ஏதோ சர்ச்சைக்கு போறேன்ற மட்டும் இல்லை, தனிப்பட்ட விதத்தில் உங்கள் பிரதிஷ்டை என்ன எழுத முடியுமா? இன்னைக்கு நான் ஒரு பேப்பரும் பெண்ணும் தந்தா என்னட்ட காட்டான்னா, ஆனால் உங்களால் எழுத முடியுமா? ஒரு 10 பிரதிஷ்டை உங்களால் எழுத முடியுமா? இல்லை ஒரு 5 பிரதிஷ்டை, ஒரு 5 அர்ப்பணம் உங்களால் எழுத முடியுமா? அப்படி எழுத முடியலன்னு சொன்னால் நான் சொல்ல ரொம்ப பரிதாபமான நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த பிரதிஷ்டையை நீங்கள் ஏற்படுத்துங்க. இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் 33 வருஷம் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பிரதிஷ்டை உள்ள நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஏற்ற நேரத்தில் அவருடைய சரீரம் உயிரோடு எழும்ப உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள் கிரியே செய்தது. ஹல்லேலூயா. இந்த சாது இயேசுதாசன் ஐயா என்ற ஒரு ஐயாவை குறித்து நான் புக்கு படிச்சிருக்கிறேன். பிரதிஷ்டையில் நிறைய ஊழியக்காரங்களை பார்த்து நான் பிரமிப்படைஞ்சிருக்கிறேன். அதில் இந்த பரிசுத்தமானும் ஒருவர். இந்த சாதுன்னு நீங்கள் குழம்பிடக்கூடாது, அவர் இப்போ உயிரோடு இல்லை, என்ன நீங்கள் வேற சாதுவை நினச்சிடாதீங்க. சாது இயேசுதாசன் ஐயா பேரை புரிஞ்சிடுங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பிரதிஷ்டை என்னன்னா, இவர் தலைமுடியை வெட்ட மாட்டார், தாடி வளர்த்திருப்பார், காவி துணி போட்டிருப்பார். இதான் அவருக்கு பிரதிஷ்டை. அவர் தான் கிருபாசனம் என்ற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கின ஒரு பெரிய பிரதிஷ்டை. அந்த 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 தேவனுடைய மனுஷன் அடிக்கடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர் சொல்கிறார், அந்த அவரை குறித்து சொல்றாங்க, ஆவியின் நிறைவில் எப்பவுமே இருப்பாராம் 24 மணி நேரமும். அல்லேலூயா. நம்மளால முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆவியின் நிறைவில் 24 மணி நேரம் இருப்பாராங்க. அல்லேலூயா. கொஞ்சம் அவருக்கு அந்த ஆவியின் நிறைவு குறையிற மாதிரி இருந்தால் உடனே அவரை காணாது. எங்கே போவார்னா ஏதாவது ஜெப அறைக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜெபிக்க, ஏதோ ஒரு தோட்டத்துக்கோ ஏதோ ஒரு மலைக்கோ போயிடுவார். அவ்வளோ ஒரு பிரதிஷ்டை உள்ள மனுஷன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேர்க்கிழம்பின்னு ஒரு இடம் உண்டு, அங்கே ஒரு மலை, ஒரு குன்று உண்டு. அங்கே போய் அதிகமாக ஜெபம் பண்ணுவாராம். அவர் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வரும் பொழுது அவருடைய புஸ்தகத்தில் சாட்சியாக சொல்கிறாங்க, மனிதர்கள் அவரை பார்க்கும் பொழுது தேவதூதன் நம்ம நடுவில் வந்திருக்கிறான்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ அவருடைய முகம் பிரகாசமாக இருக்குமா. ஒரு தேவதூதன் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரதிஷ்டையாய் அந்த மனுஷன் வாழ்ந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இவர்கிட்ட சொன்னாரா, நீ சர்ச்சுக்கு இடம் வாங்கி சர்ச்சு கட்டணும். சர்ச்சுக்கு என்ன வாங்கணும்? இடம் வாங்கி சபை கட்டணும். அப்போ இவர் ஜெபம் பண்ணிக்கணும். ஆண்டவர் ஒரு நபரை முன்னாடி கொண்டு வர்றார். அந்த நபர் இடத்துல பேசும்பொழுது அவர் சொல்றார், ஐயா எனக்கு தெரிந்த இன்னொரு இடத்துல அந்த இடம் இருக்கு, நம்ம போய் கேட்போம். அப்போ அந்த நபரை இவங்க 2 பேருமா, சாது ஐயாவும் இவங்களும் இந்த நபரை சேர்ந்து இடம் வாங்க பார்க்க போறாங்க. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, தூங்காதீங்க தயவு செய்து கவனிங்க. முக்கியமான காரியம் பேசி கொண்டிருக்கிறேன், கவனிங்க. அல்லேலூயா. இதில் இந்த 9 மணி இதெல்லாம் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நேரம். ஆமாவா இல்லையா? நீங்கள் மதியம் 12 மணி 1 மணியாலும் உண்ட மயக்கம்னு சொல்லலாம். இது 9 மணி சுறுசுறுப்பாக இருக்கணும், தூங்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த 9 மணிக்கு தூக்கம் வருதுன்னா பிசாசு உங்கள் வசனத்தை கேட்க விட மாட்டேங்க. நல்லா கவனிங்க. அப்போ இந்த இவர்கிட்ட போய் இடம் வாங்குறதுக்கு போயிடுறாங்க.
போகும்போது அவர் சந்தோஷமா ஐயா வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறார். நம்ம என்ன செய்வோம்? இடத்த வாங்கிடுவோம், அப்படிதானே? அவர் அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரா, இந்த இடம் அல்ல, ஆண்டவர் இன்னொரு இடத்தை காட்டுறார். அல்லேலூயா. அவருக்கு ஞான திருஷ்டி வரம் உண்டு. இன்னொரு இடத்தை காட்டுறார். உனக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு, அந்த பெண் பிள்ளை 3 வயசு இருக்கும்போது மரித்து போனது. அந்த பெண் பிள்ளையை ஒரு பெரிய இடத்துல அடக்கம் பண்ணி வச்சிருக்கிற அந்த மைதானத்தை நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடு. அல்லேலூயா. இவர் அரண்டுட்டாரா, என் பிள்ளை செத்து போனது யாருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் இப்போ ஊழியக்காரங்க அவருக்கு தெரியாது. ஒரு இப்போ அந்த இடத்த பார்க்குறாரு. இன்னைக்கு கிருபாசன ஸ்தாபனம் அந்த கிரவுண்டில் தான், அந்த ஹெட் சர்ச் அங்கே தான் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் பணத்தை தொடமாட்டேன் என்ற ஒரு பிரதிஷ்டையில் வாழ்ந்தார். அதான் சொன்னேன், ஒவ்வொரு ஊழியக்காரும் ஒவ்வொரு பிரதிஷ்டை எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. பணத்தை என்ன செய்ய மாட்டேன், கையால் தொடமாட்டேன் என்ற ஒரு பிரதிஷ்டை. யாருக்காவது ஏதாவது கேட்டோம்னா சாப்பாடு இதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வர, அவ்வளோதான். சர்ச்சு மக்கள்கிட்ட, விசுவாசிகள்கிட்ட, இல்லை ஏதாவது ஊழியக்காரங்கள்ட்ட சாப்பாடு வேணாம் இங்கே கேட்டு வாங்கி சாப்பிட்டுவார். பணத்தை கையால் தொடமாட்டேன் என்ற ஒரு பிரதிஷ்டையில் அவர் இருந்தார். அப்போ ஒரு நாள் பஸ்ஸில் ஏறிட்டாராம். ரொம்ப நடந்து ஊழியம் பண்ணி டயர்டாகி பஸ்ஸில் ஏறிட்டாராம். டிரைவர், அந்த கண்டக்டர் வந்து இது கேட்குறான், டிக்கெட் கேட்குறான். அப்போ இவர் சொல்ல, நான் ஒரு சாது, நான் ஒரு சன்னியாசி, நான் பணத்தை கையால் தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவனு சிரிச்சிட்டு மரியாதை கீழே இறங்கின்னு இறக்கி விட்டுட்டான். அல்லேலூயா. இவன் இறக்கி விட்டாதான் உண்டு, அந்த பஸ்ஸு நகரவே இல்லை. 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா தள்ளி பார்க்குறானுங்க, மிதிச்சு பார்க்குறானுங்க, ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறானுங்க, என்னெல்லாம பண்ணி பார்க்குறாங்க. பஸ்ஸில் ஒரு கோளாறு இல்லை, ஆனால் பஸ்ஸு நகரலை. அப்போ அந்த பஸ்ஸில் இருந்து ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள் இறக்கி விட்டது அவர் ஊழியக்காரர், அவர் ஒரு சன்னியாசி, அவரை பஸ்ஸில் மரியாதைக்கு ஏற்றுங்க, அப்போ தான் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். உடனே திரும்ப எல்லாம் ஓடி போய் கொடுக்கணும், ஐயா மன்னிச்சிடுங்க பஸ்ஸில் ஏறுங்க. இவர் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோடனே ஸ்டார்ட் ஆகாத அவ்வளோ நேரம் நின்ன பஸ் அழகாக ஸ்டார்ட் ஆகிட்டு, ஏதாவது கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ பிரதிஷ்டை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நமக்காய் 1000 மடங்கு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில சில மாதங்கள் நான் எந்த மனிதனோடும் பேச மாட்டேன் என்று சொல்லி எப்பொழுதும் ஜெபத்தில் இருப்பாராம். ஏதாவது வேணா சைகையில காட்டுவாராம். இப்படியெல்லாம் பிரதிஷ்டையில் வாழ்ந்த ஒரு மனுஷர் அவர். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் இவருக்கு ரொம்ப பசி எடுத்திருக்கு. முந்திரி பழம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், நம்ம இன்னைக்கு இருக்கிற முந்திரி பழம். ஒரு வாலிப பிள்ளையை கூட்டு முந்திரி பழம் எடுத்துட்டு வாமான்னு. அந்த பிள்ளை என்ன நினைச்சா தெரியும், இந்த கிழட்டு பயிலுக்கு முந்திரி பழம் வேணுமான்னு கோவிச்சுக்கிட்டு வெறும் 2 முந்திரி பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறான். அது ஒரு தோட்டம், வெறும் 2 முந்திரி. 2 முந்திரி எங்கே அது இப்படிக்கான இருக்கும், எங்கே வயிறு நிறையும். இவர் வாங்கணுன்னு இவருக்குள்ள ஒரு ஆவியின் வைராக்கியம். இந்த வாலிப நாட்களில் ஊழியக்காரர் சொல்கிறத நீ கீழ்ப்படியில நடந்த சம்பவங்க பயமுறுத்துகிற சம்பவம். நீ 2 முந்திரி எடுத்ததுனால 2 வருஷத்துல நீ செத்து போவான்னு சொன்னார். அதே மாதிரி 2 வருஷத்துல செத்து போயிட்டு அந்த பிள்ளை. அப்போ பாருங்க, அவங்க வாயின் வார்த்தையிலிருந்து அதிகாரத்தை பாருங்க. அல்லேலூயா. கரெக்டாக 2000 ஆண்டு 2000 அந்த வருஷத்துல தான் அவர் இறந்தார். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரா, ஆடி மாசத்துல, அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சொன்னாரா, ஆடி மாசத்துல நான் ஆண்டவருடைய ராஜ்யம் பெறுவேன், ஆடி மாசத்துல நான் மரிச்சு போவேன். அந்த டைம்ல ஒரு கன்வென்ஷன் வச்சாங்க அவர் சர்ச்சில். கன்வென்ஷன் வைக்கும் பொழுது 2 நாள் கன்வென்ஷன் அவரால் பங்கெடுக்க முடியல. வயசு 88 வயசு. கன்வென்ஷனில் பங்கெடுக்க முடியல. 3ஆவது நாள் கன்வென்ஷனில் இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்தாபனத்தின் தலைவர் யோபு ஐயா, அந்த ஐயாவை கூப்பிட்டு, அந்த பாஸ்டரை கூப்பிட்டு, யோபு உபாகமம் 18 வாசி, உபாகமம் 18 திரும்ப வாசிக்க சொன்னோம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களிடத்தில் எழுப்புவேன். இதுதான் அந்த வசனம். திரும்ப வாசி கடைசியில் அவர் சொன்ன, என்னை கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போ. கூட்டத்துக்கு போனார். கூட்டம்லாம் முடிஞ்சிட்டு அன்னைக்கு சாயங்காலம், அன்னைக்கு நைட்டு படுத்திருக்கும் பொழுது கரெக்டாக நைட்டு ஒரு 12:30 மணிக்கு அவருக்கு மூச்சு விட திணறாரு. அது கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஆடி மாதம். பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை கூப்பிடுறாரு. ஊழியக்காரங்க முதுக தடவி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எழும்பி உட்கார்ந்து தான் அவர் ஜெபம் பண்ணுவாராம். எப்போவுமே வயசான பிறகு உட்கார்ந்து இப்படி தலையை கமந்து ஜெபம் பண்ணுவாராம். அதே போல் ஜெப நிலையில் அப்படியே உட்கார்ந்து தலையை கமந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடுச்சு. அல்லேலூயா. அவளுக்கு இருந்த பிரதிஷ்டை, திருமணம் ஆகாமல் அவருக்கு இருந்த பிரதிஷ்டை. அல்லேலூயா. கடைசி நேரம் கூட ஜெப நிலையிலே இந்த உயிர் போயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பிரதிஷ்டை என்ன? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறீங்க. நானும் கிறிஸ்தவன் சொல்கிறோம், அண்ட சடாச்சரங்களை படைத்த தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்கிறோம். உங்கள் பிரதிஷ்டை தான் என்ன?
சில நேரங்கள் நம்ம பிரதிஷ்டை வெளியே தெரிய வேண்டாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பிரதிஷ்டை என்ன? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இயேசு இருந்த நாட்களில் அவர் நினைச்சா எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க இயேசு ஒரு ராஜாவாக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கி இருக்கலாம், அவ்வளோ பெரிய கூட்டம் அவர்கிட்ட இருந்து. ஆனால் அவர் தேவ திட்டத்தில் தான் அர்ப்பணத்தோடு இருந்தார். எப்படியாக தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். அவரை போல நாமும் வாழுவோம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நேரமான நம்முடைய 2வது காரியத்துக்குள்ள போவோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் ஒருவர் வாசிங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுது நமக்குள் வாசமா இருக்கும்? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 2வது, அவர் எதுக்கு எழுப்பப்பட்டாரா? நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட. ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 22, 21, 22, 23 இதெல்லாம் படித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய ஒரு காரியத்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள் சோதனைகள் வந்தும் கடைசி வரை கர்த்தரை விசுவாசிப்பதில் அவர் தளர்ந்து போகவில்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மால் ஏன் உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்குள்ள காத்து கொள்ள முடியலன்னா, 2வது நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனை பிரதிஷ்டை இல்லாததுனால. 2வது இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லை நமக்கு. பிசாசு நம்முடைய காத்துக்குள்ள வந்து என்னத்தையாவது சொன்னோன்னா அதை நம்பிக்கிட்டு ஆண்டவரை சந்தேகப்படுறோம். நமக்குள்ள ஒரு சரியான விசுவாசம் இல்லை. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் பிசாச, ஹல்லேலூயா என்று சொல்ல நம்மளால் முடியல. மரித்து போட ஒரு தேவன் மரித்தேன்னு சொன்னவர் உயிரோடு எழும்பினார் என்று சொன்னால் நமக்காக வேற என்ன அவர் செய்யாமல் இருக்க போகிறார்? ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு சொல்லுவான், நீ ஜோம் பண்ணாத, நீ சர்ச்சுக்கு போகாத, நீ ஜோம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, உன் பிள்ளைய பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியா, இப்படி தான். இதனால் நம்ம அவிசுவாசப்பட்டு பட்டு முகத்தை எப்போவுமே ஒரு 6 o'clock மாதிரி வச்சுக்கிட்டு எந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம் என்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. 6 o'clockனா புரியுதா? அப்படி எமையும் தூக்கி இருக்கும், முகமும் தாழ்ந்து இருக்கும். மேல் முள்ளு மேலே இருக்குன்னு கீழ் முள்ளு கீழே இருக்கிற மாதிரி தான் நடப்பாங்க. ஏன்னா பிசாசு அவருடைய இருதயத்துக்குள்ள காதுக்குள்ளே போய் பேசி அவர்களுடைய எல்லா விசுவாசத்தையும் அழிச்சிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைனா, ஆமாம் என்ன பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த ஊழியக்காரங்க இப்படி தான் சும்மா என்னத்தையாச்சும் இப்படியே வாழ்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மரித்து போன சில விசுவாசத்தை அவர் உயிர்ப்பிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த தாவீது கோலியாத்து கதை எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன தாவீது கோலியாத்தை கொன்ன கதை எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ தாவீது எவ்வளோ விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கும். தாவீது கோலியாத்தை கொல்ல போகும் பொழுது கையில் எதை எடுத்துகிட்டு போனான்? கரெக்டாக சொல்லுங்க. கவன் எடுத்துகிட்டு போனான். வேற ஒன்று எடுத்துகிட்டு போனான். என்ன எடுத்துகிட்டு போனான் சொல்லுங்க பார்ப்போம். கூழாங்கல் எடுத்துகிட்டு போனான். வேற என்ன எடுத்துகிட்டு போனான்? என்ன எடுத்துகிட்டு போனான் தெரியுமா? தடி எடுத்துகிட்டு போனான். 1 சாமுவேல் 17:40 நீங்கள் படித்து பாருங்க. 1 சாமுவேல் 17:40 கூழாங்கல், கவன், ஒரு தடியை தூக்கிட்டு போகிறான். என்ன தூக்கிட்டு போகிறான்? தடி. கோலியாத்து பார்த்தோம் டென்ஷன் ஆகிட்டான். டேய் தடியை எடுத்துகிட்டு வர நான் ஆயா அப்படி கேட்குறான். அதே வார்த்தையை கேட்குறான். தடி எடுத்துட்டு வர நான் என்ன நாயா தடியை வச்சு அடித்து விரட்டுறேன்னு. எனக்கு இதை பல மணி நேரம் வாசிச்சிருக்கேன். நான் எனக்கு இன்னும் ஒரு வாசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து, இந்த கோலியாத்துக்கு தலையில் வெண்கல கவசம். என்ன கவசம்? வெண்கல கவசம். ஷோல்டரில் வெண்கல கவசம், இங்கே நெஞ்சு பகுதியில் வெண்கல கவசம், காலில் எல்லாம் வெண்கல உருவம் நடந்து வருது. இதுக்கு போக முன்னாடி ஒருத்தன் ஒரு பெரிய ஷீல்டை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் நடந்து போகிறான். இவன் கையில் ஒரு பெரிய ஒரு மரத்தை பிடுங்கி வச்ச மாதிரி ஈட்டியை வச்சிருக்கான் கையில். ஹல்லேலூயா. இப்போ கோலியாத்தை அடிக்கணும். தாவீதுக்கு அதே மாதிரி வெண்கல ட்ரெஸ்ஸை சவுல் போட்டு விடுறாரு. தாவீது அதெல்லாம் கலத்திட்டு தடி எடுத்துட்டு போகிறான்.
இந்த தடின்னு என்ன தெரியுமா, ஒரு 3 அடி 2 அடி 3 அடி உயரமான ஒரு குச்சி. இந்த குச்சிக்கு நுனியில் கொஞ்சம் வண்ணமாக இருக்கும், ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி வண்ணமாக இருக்கும். சரியா? இந்த மிருகங்கள் வந்து ஆடை பிடிக்க வந்ததுன்னா அதுக்கு பார்டரில் ஒரு வயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கைக்குள்ளே போட்டுருப்பாங்க ஒரு பேலன்ஸுக்கு. எவ்வளோ வீசினாலும் கையை விட்டு என்ன செய்யாது, போகாது. இந்த தடியை வச்சுருப்பாங்க. மிருகங்கள் ஆடை பிடிக்க வந்ததுன்னா அப்படி எடுத்து ஒரு அடி அடிப்பாங்க. சில நேரம் இந்த இதை மட்டும் அந்த கை கீழே இருக்க பேண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் பிடிச்சி அடிப்பாங்க. அந்த மேலே இருக்கிற மண்டை பகுதி இந்த மிருகத்துக்கு மேலே, நாய்க்கு மேலே, ஓநாய்க்கு மேலாம் அடிச்சுன்னா அந்த இடத்துல ஸ்பாட்டில் செத்துரும். அவ்வளோ ஃபோர்ஸாக அடிப்பாங்க மெய்ப்பர்கள். இவன் என்ன நினைச்சான் தெரியுமா, தூரத்தில் இருந்தால் கவனை வச்சு அடிக்கணும், பக்கத்தில் வந்தால் தடியை வச்சு அடிக்கணும். இவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. இவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் என்னுடைய நாமத்தில் போல இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவன் சொல்றார். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் போறதுனால மௌன நீ பக்கத்தில் வந்த மண்டையில விழும், தூரத்தில் இருந்தால் நெத்தியில விழும். ஹல்லேலூயா. அவனுக்கு இருந்த விசுவாசம். தடியும் தூக்கிட்டு கவனம் எழுதுக்கிட்டு வெறும் சட்டையை போட்டுக்கிட்டு போறான். அவனுக்கு இருந்த இதுதாங்க, இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால்தான் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள இன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை ஏன் இல்லை என்ன தெரியுமா, நமக்குள்ள விசுவாசம் கிடையாது. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் எனக்காக அவர் சாதகமாய் மாற்றுவார். என்னை நான் ஜெபிக்கிற பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் எனக்காக எதையும் புரட்டி தள்ளுவார், எந்த கோலியாத்தையும் எனக்காக கீழே வீழ்த்துவார் என்ற ஒரு விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கூட, இன்னொரு 10 நிமிஷம் கூட ஆண்டுடைய வார்த்தை கேட்பேன். சாட்சி கொஞ்சம் டைம் பண்ணலாம் எடுக்கிறேன். சரியா? அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள வாசமா இருக்கணும்னா முதல்ல நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. முதல்ல வெரி குட், பிரதிஷ்டை நமக்கு வேணும். 2வது என்ன வேணும்னா ஆழமான ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். எந்த சூழ்நிலையும் நான் ஜெயிப்பேன், ஆண்டவர் எனக்கு என்னோடு இருக்கிறார், கர்த்தர் கண்டிப்பாக எனக்கு ஜெயிக்க வைப்பார். இந்த விசுவாசம் சும்மா வராதுங்க. நீங்கள் ஜெபிக்கிறவளாக இருந்தால் தான் அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும். நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவளாக இருந்தால் அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும். பைபிளை பக்கமாக புரட்டி படிக்கிறவளுக்கு தான், மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் உட்கார்றவளுக்கு தான் இந்த விசுவாசம் வரும், சும்மா வராது. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய அந்த கோலியாத்தை அடிக்கிறதுக்கு ஒரு நாய் அடிக்கிறது போல ஒரு கம்பை தூக்கிட்டு போறானா, அந்த சின்ன தாவீதுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல வந்தா தடியை வச்சு மண்டையில் அடிச்சு அவன் விழுந்து சாவான்னு அவன் நம்பினான். இதுதான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். 3வது ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போலாம். ரோமர் 8:9 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். ஆனால் பைபிளில் சில வசனம் படிக்கும்போது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம். அதில் ஒரு வசனமாக இது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோன்னு நான் ஆண்டவருக்கு பிள்ளைன்னு. பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா நீங்க கர்த்தருடையவர்கள் அல்ல. இது ஏற்றுக்கொள்ள ரொம்ப சிரமங்க, கஷ்டம். அப்போ அன்பானவர்களே, நமக்குள்ள ஆவியின் கனிகள் வெளிப்படணும். அதுதான் அந்த வசனத்தில் சொல்றாரு, நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. ஆவியின் கனி. ஆவியின் கனி எத்தனை உண்டு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. 9. வரிசையா சொல்லுங்க பார்ப்போம். அதுதானே தெரியாது பாஸ்டர், 9ன்னு கணக்கு தெரியும். அன்பு, அது சொல்ல சொல்ல இதெல்லாம் எனக்குள்ள இருக்கான்னு நீங்க என்ன பண்ணோம், எனக்குள்ள இல்லை நமக்குள்ள இருக்கான்னு ஒரு செக் பண்ணுங்க. அன்பு முதல் பாலே இது கேட்டு பாஸ்டர், அன்புலாம் கிடையாது. அன்பு. அடுத்தது சந்தோஷம், அதுவும் இல்லை. 3வது சமாதானம், அது இல்லை பாஸ்டர். 4 நீடிய பொறுமை, அது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். 5 தயவு, அது இல்லை. 6 நற்குணம், அது இல்லை பாஸ்டர். 7 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். 7வது என்னது, விசுவாசம். அப்புறம் சாந்தம், இச்சையடக்கம்.
அப்பா மூச்சு விடுங்க இழுத்து. இது 9 கனியும் நமக்குள்ள இருந்தால் ஹல்லேலூயா இருக்கா? யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நீடிய பொறுமை இருக்கா? நார்மல் பொறுமையே கிடையாது. நார்மல் தோசை இல்லை, எங்கே ஸ்பெஷல் தோசைன்ற மாதிரி நார்மல் பொறுமையே கிடையாது. எங்கே நீடிய பொறுமை? ஹல்லேலூயா. பாஸ்டர் என்னை ஒரு மாதிரி பாசிட்டான் பாஸ்டர், அவன் பைக்கில் போகும்போது கீழே விழுந்து மூக்கு செதறி. நான் அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவோம் பாஸ்டர். என்ன சாட்சி? அவன் மூக்கு உடைச்சது நீங்கள் சாட்சி சொல்ல போறிய? இது சாட்சியா? உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் அது அன்பு. ஹல்லேலூயா. யாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு, எதையும் விட்டு கொடுக்குற ஒரு அன்பு. இன்னைக்கு குடும்பங்களில் ஏன் அன்பு? கணவன் மனைவிக்குள்ள ஏன் அன்பு இல்லை? விட்டு கொடுக்கறது இல்லை, எதையும் விட்டு கொடுக்கறது. பிள்ளைகள் அப்பாக்குள்ள அம்மாக்கிட்ட விட்டு கொடுக்கறது இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கறது இல்லை, மன்னிக்கிறது இல்லை. இதனால தான் குடும்பங்களில் பிரச்சனை. ஆனால் நம்ம சர்ச்சுக்கு என்ன பண்ணுறோம்? நல்ல சண்டை போட்டுட்டு நல்ல பைபிள் எடுத்து ஸ்பீடாக வருவோம் சர்ச்சுக்கு. பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும்னா நீங்கள் ஆவியின் கனி உள்ளவர்களாய் மாறுங்க. ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் உங்களில் நிரப்பட்டு. என்ன நீங்கள் ஏன் மாம்சத்துக்குரியவளாக இருக்கீங்க? உங்கள் மாம்சம் ஏன் சாக மாட்டேங்குது? மாம்ச கிரியை தான் தலைவோங்கி நிற்குது. நான் பெரிய கிறிஸ்தவன் சொல்கிறோமே, பெந்தேகோஸ்துக்காரன் சொல்கிறோமே, மாம்ச கிரியை செத்துருக்கா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நம்மளால் மன்னிக்க முடியுதா? விட்டு கொடுக்க முடியுதா? ஒரு இடத்துல சண்டை நடக்கு, நம்மளால் போய் சமாதானப்படுத்த முடியாது. நம்ம ஆட்கள் சமாதானப்படுத்த மாட்டாங்க. அந்த சண்டையை எப்படி மூட்டி விடலாம்? ஏன் இப்படி விட்டு கொடுக்கிற நமக்கு முடியல? ஒருத்தரை மன்னிக்க முடியல. அதுபோல் குறை சொல்ல விட்டா போதும். அப்பா, ஒரு பரிசுத்தவான் சொன்னார், கிறிஸ்தவர்களையும் குறை சொல்கிற அந்த பழக்கத்தையும் அது பிரிக்கவே முடியாதுன்னு சொன்னார். நான் முதல்ல அவர் சொல்லும்போது அது யோசித்தேன். ஆனால் உண்மைதான், அது உண்மைதான். கிறிஸ்தவர்களையும் குறை சொல்லுகிற ஆவியையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் இணைப்புரிய யோனத்தான் தாவீது மாதிரி நண்பர்கள். ஆத்மாவோட இசைஞ்சு தான் இருக்கும். அது குறை சொல்றது. சிலது என்னன்னா, பார்க்காததை மூக்கு கை கால் வச்சு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? பார்க்காததை அப்படியே சும்மா அந்த ஆளு அந்த வீட்டுக்கு நிழலுக்கு ஒதுங்கி நின்றுப்பார். நிழலுக்கு என்ன பண்ணிருப்பார்? கவனிக்கிறீங்களா? கிராமத்தில் நடக்க கூத்த சொல்லுதேன். நிழலுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? இல்லை ஒரு மோர் குடிக்கிறதுக்கு அது பதில் அந்த வீட்டுக்கிட்ட, எக்கா தெரியுமா அவன் ஆணுமா? ஐயோ, ஒரு மூக்கு ஒரு மோர் குடிக்க வந்தவனை இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள ஆக்கி அவன் இது பண்ணுறான், இது பண்ணுறான், அவங்க இப்படி அப்படி இப்படின்னு மூக்கு கை காலில் வச்சு பேசி திருமணமே நடத்தி வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அவர் எத்தனைக்கு வந்திருப்பாரு? மோர் குடிக்க அந்த கடையில் மோர் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கிட்ட நின்றுருப்பார். நீங்கள் பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், மற்றவங்க எப்படி இருக்கட்டும், இந்த சபையில் உள்ளவங்க சொல்கிறேன், ஒரு விஷயத்தை பார்த்து அதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்குற வரைக்கும் அதை பற்றி புரணி பேசாதீங்க, அதை பற்றி வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் அதை பார்க்கலை. சொல்கிறது புரியுதா? நீங்கள் என்ன செய்யல? அதை பார்க்கலை. ஏன் கதை கட்டுறிய? ஏன் கதை கட்டுறிய? ஏன் நீங்கள் கதை கட்டினோன்னே நீங்கள் நல்லவங்கள்னு எல்லாரும் சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு பழக்கம். நம்ம எல்லாரையும் கெட்டவன் சொல்லிட்டா நம்ம பரிசுத்தவான். பொல்லாத ஆவி அது பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. ஒருத்தர் தப்பு பண்ணா கூட, உண்மையான கிறிஸ்தவன் தெரியுமா, தப்பு படுறத கண்ணால் பார்த்தா கூட அவங்கள மன்னிச்சு அவங்கள தனியாக கூப்பிட்டு அன்பாக சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள வழி நடத்த திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் உண்மையான இயேசுவுக்கு வித்துக்கள். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வராங்க. அவ விபச்சாரம் பண்ணது உறுதி, பார்த்தது 100 பேர் இருக்கான். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? அந்த பிள்ளைக்கு வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? ஒரு தப்பை கண்ணால் பார்க்குறேன், ஏதோ ஒன்று அது தப்பு தான்,
அது தப்பு தான், அவங்க செஞ்ச தப்பு தான். வாய்ப்பு கொடுக்குறேனா, அவங்கள மன்னிக்கிறேனா, அவங்கள கூப்பிட்டு அண்ணா இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்திலிருந்து சொல்லி கொடுத்து அவங்கள திருந்த வாய்ப்பு கொடுக்குறோமா? இல்லை, பார்த்துட்டா போதும். ஐயோ, கேள்விப்படும் பொழுதே 100 பேர்கிட்ட சொல்கிறோம், பார்த்தா 1000 பேர்கிட்ட சொல்லிடுவோம். பாலிமர் நியூஸ்காரன் மட்டும் வரலை, வந்தானா இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆயிரும். அது அவனும் பின்ன அதை இழுத்து இழுத்து சொல்லுவான், ராமதண்டலத்திலே அப்படின்னு. ஏன் இப்படி? விட்டு கொடுங்க, மன்னிங்க, உங்களுக்குள்ள அந்த கனிகள் வெளிப்படட்டும். அதுதாங்க கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது 4 அந்நிய பாஷை காக்கான்னு பேசிட்டு போறதல்ல. கிறிஸ்தவம் கனிகள் உங்களுக்கு வெளிப்படட்டும். அப்போ யார் இடத்துல கனிகள் வெளிப்படுதோ அவங்க மேலதான் உயிர் தெழுந்த வல்லமை இருக்கும். இது உண்மையான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்கள் நான் சொன்னேன். 1 பிரதிஷ்டை, 2வது வெரி குட் விசுவாசம், 3வது கனி நிறைந்த வாழ்க்கை. இந்த 3 காரியம் உங்களில் இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். உயிர் தெழுந்த வல்லமை உங்களில் வாசமாக இருக்கும். எல்லாரும் எழும்பி நின்று நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று அப்படி ஸ்தோத்திரத்தோடு எழும்பி நின்று ஜெபத்தோடு நின்று